Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. நம்ம ரீசெண்டா ரொம்ப வைரலான ஒரு ஷாட் நீனா கோபி சார் கூட கேட்டாரு பான் ஷாட். ஏங்க வெத்தலை பாயாசம்? இல்ல பான் ஷாட். ஏங்க ரிவ்யூ சொல்லுங்க. சூப்பர். வேற வழி. இவர் உங்களுக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுத்துருக்காரா? பண்ணி கொடுத்துரு. மெயினா பாப்பா பிறந்தப்பல மார்னிங் காஃபி இதுதான். காஃபி கம்பல்சரி, காஃபி லெட்டி. அவங்க அது அடிக்ட் மாதிரி ரொம்ப வேலை செய்யறாங்க. கேமரா இருக்கு. என்னங்கன்றது வந்து எப்போ எப்படி இந்த மாதிரி கூப்பிடலாம்? இல்ல நான் அப்படிதான் கூப்பிடுவேன். என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து அப்படிதான் கூப்பிடுவேன். ஏங்க என்னங்க ஏங்க எங்க ஏங்க பட்டுடை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொட்டிக் ஒன்று ஓபன் பண்றோம். ஆக்சுவலா நாங்க வந்து ரூம் தான் வச்சிருக்கோம். ஆல் டைப் ஆஃப் சாரீஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். சரி நம்மளே ஏன் வந்து பொட்டிக் வைக்க கூடாது? நீங்க ப்ரமோஷனுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? நான் மினிமம் வரைக்குமே 5K வரைக்குமே சார்ஜ் பண்றேன். உங்களோட ரெவென்யூ எவ்வளவு? உங்க கிச்சனுக்கு வந்திருக்கோம். செஞ்சிடலாம். ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கா? செஞ்சிட்டீங்க. நம்ம ரீசெண்டா ரொம்ப வைரலான ஒரு ஷாட் நீனா கூட சார் கோபி சார் கூட கேட்டாரு பான் ஷாட். என்னதான் இந்த பான் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிடலாம். இந்த பானத்து இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுங்க. என்னங்கன்றது வந்து எப்போ எப்படி இந்த மாதிரி கூப்பிடலாம்? இல்ல நான் அப்படிதான் கூப்பிடுவேன். நான் கல்யாணம் இல்ல முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆனதுல இருந்து அப்படிதான் கூப்பிடுவேன். ஏங்க ஏங்க அப்படிதான் கூப்பிடுவேன். ஏங்க என்னங்க ஏங்க எங்க ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் பிரேம். சரி ஓகே வாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க வெத்தலை பாயாசம்? இல்ல பான் ஷாட். உங்களுக்கு வந்து அவங்க செஞ்சு கொடுத்தது பிடிச்ச டிஷ் இதுதான். ஸ்வீட்ஸ்னா மாம்பழ பாயாசம் செஞ்சாங்க. மாம்பழ பாயாசம். மாம்பழ பாயாசம் அது சூப்பராக இருந்துச்சு. அது இன்னும் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதில்ல, சாப்பிட்டதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒன்று மாம்பழ சீசன்ல செஞ்சாங்க. ஸோ அங்கே இந்த மாம்பழ பாயாசம்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க நீங்க? நான் ஒரு தடவை ஏதோ கேரளா போனப்போ பைனாப்பிள் பாயாசம் குடிச்சிருக்கேன். சரி இப்ப அப்ப மாம்பழ சீசன் சொல்லிட்டு நிறைய வீட்டுல மாம்பழம் இருந்தது வேற. சரி அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பைனாப்பிளுக்கு பதிலா மாம்பழம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பண்ணதுதான். பட் அது சூப்பரா இருந்தது. தேங்காய் பால் விட்டு நல்லா இருந்தது. என்கிட்ட கூட நிறைய பேர் சொன்னாங்க. லோக்கல்லே நிறைய பேர் ட்ரை பண்ணோம். மாம்பழ பாயாசம் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. இது ஒரு கடை போடலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கிடைக்கும். இப்போ என்னடா போட்டீங்க அதுல? வெத்தலை, துளசி, சோம்பு, அப்புறமா குல்கண்டு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போட்டுக்கணும். ஆமா. ஸோ அவங்க சமைச்சதுல இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இவர் உங்களுக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுத்துருக்காரா? பண்ணி கொடுத்துருக்காரு. பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன சமைச்சு கொடுத்துருக்காரு? மேகி, வாவ், ஆம்லேட், ஹாஃப் பாயில், காஃபி. மெயினா பாப்பா பிறந்தப்பல மார்னிங் காஃபி இவர்தான். பெட் காஃபி தான் குடிப்பேன். ஸோ மார்னிங் இவர் தான் காஃபி போட்டு தருவாரு. ஆல்ரெடி நான் வேலையில் இருந்தேன். ஸோ அப்போ பேச்சுலர் இருக்கும்போது காஃபிலாம் போட மாட்டோம். இந்த நூடுல்ஸு, தோசை சுடுறது, ஆம்பாயில், ஆம்லெட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் காஃபி புதுசாக ஆட் ஆயிடுச்சு. நான் புதுசாக வேலையில் இருக்கும்போது காஃபி வந்து அந்த மிஷின் தான், கம்பெனிலே மிஷின் இருக்கு. ஸோ அந்த மிஷின் காஃபிஸ் தான் குடிப்போம். வெளியே இந்த மாதிரி நாமளாக போட்டு குடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து இவங்களுக்கு வந்து 3 வேளை காஃபி கம்பல்சரி, காஃபி லெட்டி. அவங்க அது அடிக்ட் மாதிரி ரொம்ப வேலை செய்யறாங்க. கேமரா இருக்கு. எல்லாத்தையும் மறந்து அது அப்படிதான் என்ன பண்ணுவோம். அவங்க போட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நாம பின்னாடி கேமரா தூக்கிட்டு ஓடணும். இங்க பெரிய பிடிச்சத சொன்னீங்க. சம்டைம்ஸ் டிஷ்ஷு கொஞ்சம் ஃப்ளாப் ஆகும். அது நம்ம அது சரியா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லா டிஷ்ஷும் கரெக்டாக வந்துடும். இல்லை சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், சில மெத்தட்ஸ் இருக்கும், அது எங்களுக்கே தெரியாது. ஸோ இவங்க பண்றதுக்கான எல்லாருக்குமே வந்து வீடியோ எடுக்கிறது நீங்க தான்? இல்லை மோஸ்ட்லி அவங்களே அந்த நம்ம ட்ரைபாட் வச்சு கூட எடுத்துப்பாங்க. ஓகே. 2 வாட்டி பிளெண்ட் பண்ணீங்களா அதை? ஆமா, கொஞ்சமா பால் விட்டு கரெக்டா 2 டம்ளர். थैंक यू. மெல்ட் ஆகும். ஸோ இதை கொடுக்கும்போது எக்ஸ்பிளனேஷனோட ஏங்க
குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்லுங்க. ரிவ்யூ சொல்லுங்க. நீங்க குடிச்சுதான் பாத்துருக்கோம் நாங்க. நீங்க குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்லுங்க. ஆமா சூப்பர். வேற வழி இந்த சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு இது வரைக்கும்? குடிச்சியா கால சாப்பிட்டியா அப்படியே போவாத ப்ரப்போஸ் பண்ணிட்டு கோத்து விட்டேன் சர்ப்ரைஸ் போனதுக்கு அப்புறம் இருக்கு எனக்கு எல்லா கேள்வியும் அப்படியே ரிட்டர்ன் கேள்வி எனக்கு வரும். இதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல ப்ரோ, அரேஞ்ச் மேரேஜ் எதுக்கு நம்ம எஃபோர்ட் எடுக்கணும்? அவரு சூப்பர் சூப்பர் தான் சொல்லி ஆகணும். ரிவ்யூ சொல்லிட்டாரு. உங்களை சம்பளுக்கு நீங்களே ரிவ்யூ பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும் அவ்வளவுதான். மற்றபடி டேஸ்ட் வைஸ் ஓகே பக்காவா இருந்தது. நான் அன்னைக்கு பண்ணதை விட சொல்றீங்க குடிச்சு இப்பதான் குடிச்சேன். குடிச்சீங்களா? சரி. இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்து யூடியூப் போயிருந்தீங்க. ஆமா. இப்போ யூடியூப்ல இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வாட்ச் யுவர் ஃபியூச்சர் பிளான். அதனாலதான் நான் இன்னைக்கு சாரி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா எங்க பொட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. வாவ். இன்னும் 2 ரீல் ப்ரோமோ மாதிரி 2 ரீல் போட்டேன் எங்க பேஜ்லயே. நிறைய பேர் கேட்டுட்டாங்க என்ன 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 நிறைய பேர் ஹோட்டலா இல்ல குக்கிங் கோர்ஸ் மாதிரி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரிவீலே பண்ணல. சரி நம்ம வீடியோ தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுடை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொட்டிக் ஒன்று ஓப்பன் பண்றோம். ஆக்சுவலா நாங்க வந்து ரூம் தான் வச்சிருக்கோம். ஆல் டைப் ஆஃப் சாரீஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். சரி நம்மளே ஏன் வந்து பொட்டிக் வைக்க கூடாது? யார் யாரோ எங்கெங்கயோ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம சாரி இப்ப இதெல்லாமே வந்து எங்க ஊர் சாரி தான். இப்போ இளம்பிலே சாரி தான். இது எல்லாமே இப்ப புதுசா வந்த மெட்டீரியல். எனக்கு தெரிஞ்சு இது எங்கேயுமே இல்ல. ஸ்லப்னு சொல்லிட்டு பட்டு சாரி தான். ஆனா உங்களுக்கு கட்ட அவ்வளோ காதி காட்டன் மாதிரி இருக்கும். அவ்வளோ கம்ஃபர்ட்டா 5 மினிட்ஸ்ல சாரி கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ புது புது இப்போ மேபி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கலாம். பட் மெட்டீரியல் வைஸ் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து அந்த அளவு இன்னும் அந்த எக்ஸ்போஸ் பண்ணதில்லை. பட் இனி நம்ம பொட்டிக்ல அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்தந்த மெட்டீரியல் சாரி வந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிராண்ட் வைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ்ல ஓப்பன் ஆயிரும். இனி அதுக்காக தனியா பேஜ் ஓப்பன் பண்ணி நான் அதுக்கான அந்த பிசினஸ் தனியா போகும்னு நினைக்கிறேன். சமையல்ல கலக்கியாச்சு. உங்களுக்கு கூட ஒரு சாரி எடுத்து நான் சரி லேடி ஆக்கர் தான் வருவாங்க அப்படின்னு இல்ல அவங்களுக்கு இல்ல நான் அதனால என்ன பண்ணேன், சரி நம்ம ஒரு சாரி கட்டிக்கலாம், ஒரு சாரி கிஃப்ட் பண்ணலாங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சரி அதான் சரி பரவாயில்ல எடுத்துட்டு போங்க, வீட்டுல யாருக்காவது கொடுத்துருங்க. என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. பிளஸ் ஒரு சாரி எல்லாமே கொஞ்சம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் இன்டீரியர் அந்த லைட்டிங்ஸ் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுமே பில்டிங் எல்லாம் முடிஞ்சது. இன்டீரியர் ஒர்க் தான் ரொம்ப லேட் ஆகுது. இல்ல இல்ல நீங்க போற வழியில வேம்புதாளத்துல மெயின் ரோட் மேல அங்க ரோட் மேல சரி அங்கேயே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வீடு செட் ஆகாது நமக்கு. கடைனா ரோட் வீட்டுல கடை ரீட்டைல் ஷாப் மாதிரி ரீட்டைல் ஆன்லைன் எல்லாமே சேர்ந்து பண்ற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்க ப்ரமோஷனுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? டிபெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ்னா யாரு பிராண்ட் எந்த பிராண்டுங்கிறது ஒரு அப்ராக்ஸ் அண்ட் ஹையஸ்டா சொல்லுங்க. நான் மினிமம் வரைக்குமே 5K வரைக்குமே சார்ஜ் பண்றேன். மினிமம் 5K தான். இப்போ மோஸ்ட்லி இந்த ஹோம் பேஸ்ட் இந்த வீட்டுல செஞ்சு இந்த மில்லட்ஸ் இப்போ கூட நான் பாருங்க அந்த பக்கம் எல்லாமே ப்ரொமோஷன் தான் வாங்கி வச்சிருக்கேன். 5K தான் சார்ஜ் பண்றேன். ஏன்னா கேர்ள்ஸ் இப்போ விமன் பண்றாங்க, அக்கா அக்கான்ட்டு பண்ணுவாங்க. நம்ம அவங்க கிட்ட ரொம்பவும் பண்ண முடியாது, அக்கா என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ஸோ விமன் சப்போர்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவுமே நான் பாதி ப்ரமோஷன் அப்படிதான் பண்றேன். 500 to 1000 ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. எங்களுக்கு ஃபாலோவர்ஸே வர மாட்டேங்குதுக்கா, அவங்க பேஜ்ல போடுங்க வருவாங்க. ஸ்டார்டிங் இல்லப்பா நான் சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அவங்க பேசுறது சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு பாதி நான் பண்றது பாதி ப்ரமோஷன் 5K தான். சோ அப்படி இருக்கும்போது பையன் இந்த மாதிரி சொல்றாங்க இன்ஃப்ளூயன்சரா அவங்க அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு இல்ல நிறைய பேர் பண்றாங்க. பட் தெரியல எனக்கு வந்து அவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு 20 செகண்ட்ஸ் காமிக்கிறோம். ஸோ நான் ரொம்ப கம்மியாக தாங்க சார்ஜ் பண்றேன். அதனால தான் மேபி எனக்கு நிறைய ப்ரொமோஷன் வருது தெரியல. ஆல்ரெடி இந்த கேள்வி இன்னொருத்தங்கிட்டே கேட்டிருக்கேன். பொதுவா வந்து ஒரு தாட் இருக்கு நிறைய பேருக்கு, கப்புள்ஸா என்ன பண்ணாலும் அது ஹிட் ஆயிடும். கப்புள்ஸா என்ன நல்லா இதுக்குதே ஒரு கல்யாணம் தான் பண்ணணும். நிறைய பேர் யூடியூப்ல எப்படி பண்றாங்கன்னா பிரெக்னென்ட் ஆனா அந்த ஒரு 1 இயர்க்கான ஜர்னிக்கு வியூஸ் நல்லா போகும். நான் கூட அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கப்புலா பண்றதுதான் கஷ்டம். அவங்களும் அவைலபிளா இருக்கணும். நான் சம்டைம் ஃப்ரீயா மேக்ஸிமம் ஃப்ரீயா இருப்பேன். இவர் வீட்டுல இருக்க மாட்டாரு. அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் அந்த டிஷ்ஷை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல மோஸ்ட்லி இவரோட வீடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல எனக்கு ஏதாவது வேணுமா இருக்கும் அவரை வாங்கிட்டு வர சொல்லணும்.
கப்பலா பண்றதாங்க கஷ்டம். இப்ப நான் மட்டும் தானே, ட்ரைபாட் இருக்கு, போன் இருக்கு, யார் வேணும்? நம்மளே ஷூட் பண்ணிக்கலாம், நம்மளே எடிட் பண்ணி நம்மளே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போயிடலாம். கப்பலா பண்றதுதான் கஷ்டம். கஷ்டம் ஈஸி. ஆமா, யாரோட நீட் தேவையில்லை. கப்பலா பண்றதா கொஞ்சம் கஷ்டம். நீங்க மட்டும் எடிட்ல நீங்களே நானே பண்ணிடுவேன். ஓகே. சோ அந்த கப்பலா பண்றப்போ கஷ்டம் அப்படின்றீங்க, பட் கப்பலா பண்ணா வியூஸ் அதிகமா போகுமா? தெரியல, நான் அப்படி எனக்கு நான் அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணல. தெரியல, நான் நீங்க சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன் கப்பலா பண்ணா வியூஸ் நல்லா போகும். அது ஒரு சும்மா ஒரு பேச்சுலர்ஸ் நடுவுல இந்த 2K கிட்ஸ் இப்ப மேரேஜ் ஆச்சு, 90s கிட்ஸ்க்கு இன்னும் கல்யாணம் இருக்கு, அந்த ட்ரெண்டுனால அது கொஞ்சம் அந்த கப்புள் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போயிட்டு, அது ஜஸ்ட் ஒரு சீசன் மாதிரி தான் இப்ப போகும், அது எப்பயுமே போகும். உங்களோட ரெவென்யூ எவ்வளவு? உங்களோட பாஸ் விட்டு ரெவென்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டா யூடியூப்ல ஒரு 3 months தான் போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூடியூப்ல சுத்த 10K கூட எனக்கு போகுது. இன்ஸ்டாகிராம் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு மட்டும் தான் பண்ணது. சோ இன்ஸ்டாகிராம்ல ஓரளவு நல்லா பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது. சோ யூடியூப்ல வந்து இப்போ 3 months தான் நம்ம போட்டோ ஒரே பேமெண்ட் தான் நான் வாங்கியிருக்கேன் யூடியூப்ல. அதெல்லாம் சொல்ல சுத்தமா இல்லங்க. வெளியே சொன்னா சரி என்னடா இவங்களுக்கு இவ்வளவுதான் வருவாங்கிற மாதிரி நினைச்சிருவாங்க. அவ்வளவுதாங்க. 1000 இந்த ப்ரமோஷன் அமௌண்ட் ப்ரமோஷன் தான் சொல்லிட்டேன் 5K தான். அந்த ரேஞ்சில 1000 ரேஞ்சில தான். ஆனா அந்த இதுக்கெல்லாம் போல 99,000 எல்லாம் போயிடாது. நான் அந்த அளவுல போலங்க. ப்ரமோஷன் ரேஞ்ச் இல்ல எங்களுக்கு பெருசா இன்கம் பேஸ்ல பண்ணி வரும். இப்ப மேபி யூடியூப்ல ஒரு 1 million கிட்ட வந்துருச்சு, நல்ல எல்லாமே நல்ல வியூஸ் போகுதுன்னா யூடியூப்ல மேபி நல்லா earn பண்றாங்க. இன்ஸ்டால யூடியூபே வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போறோம், ஃபுல் வீடியோ போடவே இல்ல. இது வரும். சோ அதனால வந்து இந்த காசு வந்து பெருசாலாம் வரல. பட் இதே வந்து முழுக்க பிசினஸா இறங்கி பண்ணலாம், முழுசா இதே நம்பி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. ஜாப் கூட டிசைன் பண்ணிட்டு பண்றாங்க. பட் அவங்களோட ஜர்னர் வந்து என்டர்டைன்மெண்டா இருக்கும். இப்போ யூடியூப்லயே அந்த நிறைய ஸ்லாட்ஸ் இருக்குல்ல. இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னா இவ்வளோ, குக்கிங்னா இவ்வளோ, டெக்னிக்கல் ரிலேட்டடானா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்றப்போ அவங்களுக்கு அதுக்கான இதெல்லாம் ரெவன்யூ அதிகமா இருக்கும். குக்கிங் தான் ரிலே அதிகமா இல்ல, டெக் தான் அதிகம். பட் குக்கிங்குமே ஒரு அளவுக்கு டீசென்ட்டா தான் இருக்கு. அதுவும் அந்த ஃபுல் வீடியோ, லாங் வீடியோ, மேபி அந்த லாங் போறதுல ஃபுல் வீடியோலாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டென்ட்டே இல்ல. 40 செகண்ட்ஸ்க்கே கண்டென்ட் இல்ல. நீங்க மத்த வீடியோலாம் பார்க்கிறது இல்லையா? அது எனக்கு பிடிக்காது. வெங்காயத்தை வதக்கிட்டே இருப்பாங்க, நானும் பார்க்க மாட்டேன். நல்லா பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் வதக்கணும், கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. அது என்கிட்டயே சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்க, ஸ்லோவா பேசுங்க. இதுக்கு மேல ஸ்லோவா பேசினா நமக்கே இப்ப எனக்கே பிடிக்கல. நான் ஒரு சில வீடியோ ஸ்லோவா எடிட் பண்ணி பேசி நானே பார்ப்பேன், எனக்கே பிடிக்கல. டக்கு டக்கு டக்குன்னு வந்ததானே அடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளதே எவ்வளவு நேரம் இழுத்துட்டே இருக்க முடியும். அதனால என்ன அந்த லாங்குக்குன்னா எனக்கு அந்த அளவுக்கு கண்டென்ட் வரல. உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க வந்து டெக்ஸ்டைல்ஸ் இருக்கோம், லூம் வச்சிருக்கோம், தறி வச்சிருக்கோம். ஸோ வந்து சாரி மேனுஃபேக்சரர். சாரி மேனுஃபேக்சர் வந்து லோக்கல் ஷாப்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். அவங்க வந்து அவங்க ஷோரூமு இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க. Super. Thank you so much. Thank you for the one shot. Thank you for your conversation. உங்க டைமுக்கு ரொம்பவே நன்றி. So thank you again. Thank you so much. Thank you so much இதுக்கு. Thank you so much. Thank you for your time. Thank you for the one shot. Thank you so much. All the best for your sari business. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.